தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தலைதூக்கி இருந்த காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற விதமாக பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தினோம். 2 மணி நேரம் 52 நிமிடம் நாம் பேசியதை அதை 2 மணி நேரம் 52 நிமிடத்தில் 1 மணி நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் மக்கள் பேசினாங்க. மீதி 1 மணி நேரம் 52. அதில் மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் பேசுறது தான் இருக்குது. முதல்வர் பேசினால் ஒளிபரப்பு செய்கிறீர்கள், நான் பேசினால் மட்டும் கட் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் நடுநிலையோடு இருக்க வேண்டிய சபாநாயகர் முதல்வர் ஆணைக்கிணங்க செயல்படுகிறார் என காட்டமாக பேசியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்ன நடந்தது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு செயல்படுவதில்லை என்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பேசும்போது அவர்களை பேச விடுவதில்லை என்றும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர். இதனிடையேதான் சபாநாயகர் அப்பாவுவை அந்த பதவியிலிருந்து நீக்க கோரி கடந்த ஜனவரி மாதம் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான உதயகுமார் சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதனிடையே பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றது. இபிஎஸ் மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தீர்மானத்தை பொறுத்தவரை செங்கோட்டையனின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி இருந்தது. முடிவில் அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவாக இருந்தாலும் குரல் வாக்கெடுப்பில் தீர்மானம் தோல்வியை தழுவியது. இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை ஏற்று டிவிஷன் முறையில் மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதிலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியை சந்தித்தது. இதனையடுத்து மீண்டும் சட்டப்பேரவை சபாநாயகர் நாற்காலியில் அமர்ந்தார் அப்பாவு. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவரை பாராட்டினார் முதல்வர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஜனநாயக கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். மற்றவர்கள் மனம் வருந்தாத அளவில் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்பவர். நேர்மையாக கருத்துக்களை ஆணித்தரமாக முன்வைக்கக்கூடிய பண்பு கொண்டவர். அவரது நடுநிலையோடு நிற்கக்கூடிய நேர்மை திறனும் அனைவரிடமும் சிரித்த முகத்தோடு பழகக்கூடிய பாங்கும் என்னை கவர்ந்த காரணத்தால் தான் அவரை இப்பதவிக்கு நான் முன்மொழிந்தேன். ஆசிரியராக இருந்து அரசியலுக்கு வந்தவர் நம்முடைய மாண்புமிகு அப்பா அவர்கள். இதனையடுத்து சட்டப்பேரவை நடைபெற்ற நிலையில் அப்போதும் சபாநாயகருக்கும் அதிமுக உறுப்பினர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. குறிப்பாக அமைச்சர்கள் பதில் அளிப்பதற்கு பதிலாக சபாநாயகரே பதில் அளிக்கிறார் என KP முனுசாமி குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆனால் அந்த குற்றச்சாட்டை சபாநாயகர் மறுத்தார். தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தீர்மானத்தை கொண்டு வந்தோம். ஆனால் சபாநாயகர் மீண்டும் பழையபடியே செயல்படுகிறார். கேள்வி கேட்டால் அமைச்சர்களுக்கு பதில் சபாநாயகரே பதில் சொல்கிறார். நடுநிலையோடு இருக்க வேண்டிய சபாநாயகர் முதல்வர் ஆணைக்கிணங்க செயல்படுகிறார். ஒரு சட்டப்பேரவை தலைவர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு கொள்ளாமல் 2 தரப்புக்கும் சமமாக நடப்பதுதான் சபாநாயகருக்கு அழகு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். ஆனால் இன்றைய தினம் மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவர் வந்த பிறகு எங்களுடைய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் KP முனுசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது மீண்டும் பழைய நிலைக்கே போறேன். கருமேனியன் நம்பியார் திட்டத்தை பேசுகிறேன். அப்ப நான் குறிப்பிடும் அண்ணன் KP முனுசாமி அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் சட்டப்பேரவை தலைவர் பதிலளிக்கிறார். நான் தான் குறிப்பிட்டேன். இது புனிதமான நாற்காலி. இதில் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அமைச்சர் பதில் சொன்னா பரவாயில்ல, நீங்க பதில் சொல்றது எந்த விதத்தில் சரியா இருக்குன்னு சொன்னா இல்ல நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் அந்த தொகுதியை சேர்ந்தவன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்துதான் சொல்ல முடியுமா ஒழிய அந்த ஆசனத்தில் இருந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மறுத்து பேசுவது ஏற்படுகிறது. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் போது கூட முதல்வர் பேசியதைத்தான் ஒளிபரப்பினார்கள். ஆனால் நான் பேசியதை ஒளிபரப்பவில்லை.
ஆளுநர் உரையின் மீது விவாதத்தில் நான் 2 மணி நேரம் 52 நிமிடங்கள் பேசினேன். ஆனால் 46 நிமிடங்களை மட்டுமே சிடியில் பதிவு செய்து கொடுத்தனர். அதில் 44 நிமிடங்கள் முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பேசியதே இருக்கிறது. வெறும் 2 நிமிடங்கள் மட்டும்தான் நான் பேசியது இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தலைதூக்கி இருந்த காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற விதமாக பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தினோம். அதனால தான் 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேச வேண்டியதாக இருந்தது. அவ்வளோ பிரச்சனை தமிழகத்தில் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை நாங்கள் ஆட்சி ஒழிய அதனால நாங்கள் அதிகமாக நேரம் எடுத்துக்கிட்டோம். 2 மணி நேரம் 52 நிமிடம் நாம் பேசியதை அதை சிடிக்கு நாங்கள் கேட்டோம். சட்டப்பேரவை தலைவரிடத்திலே எங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி துணைவர்கள் சென்று எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுநர் உரையில் ஆற்றிய அதை சிடியா கொடுன்னு கேட்டோம். அவரும் கொடுத்தார். 2 மணி நேரம் 52 நிமிஷத்தில் 1 மணி நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் மக்கள் பேசினாங்க. மீதி 1 மணி நேரம் 52. அதில் சிடியில் கொடுக்கப்பட்டது வெறும் 46 நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க. அந்த 46 நிமிடத்தில் 44 நிமிடம் மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் பேசுனது தான் இருக்குது. வெறும் 2 நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது. அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கு இதுவே உதாரணம். இதுவே சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்பதற்கு ஆதாரம் என்றார். தொடர்ச்சியாக அதிமுக வர்சஸ் சபாநாயகர் யுத்தம் என்பது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது.